மக்களே அடுத்து என்ன பண்ணா 2 பேத்துக்கும் சேலை அதுக்கு மேட்சா சட்டை எடுத்து வைக்க போகிறோம். சரியா வாங்க வரலாம் எப்படி இருக்குன்னு. அந்த சேலை ரொம்ப போயிட்டு மக்களே. இது எங்கே எடுத்தது? ஆன்லைனா? என்ன பொட்டிக்கு லட்சுமி பொட்டிக்கா? சரி அது எடுக்கவே இல்லை. வீடியா இப்போ நம்ம ஏதோ ஆர்டர் போட்டிருக்கோம்ல பொன்னஞ்சல் பொட்டிக்கு அங்கே தான். அது கீழே என்ன பண்ணணும்? அதுக்கு சாரி பால் வச்சுருக்கணும், அது வைக்காம விட்டது தப்பு. அடுத்து ஏதாச்சும் லேஸ் இப்போ வச்சுட்டு வைக்கணும், வச்சாதான் வைக்க முடியும். சரி மக்களே நாங்கள் எப்படி பார்த்துட்டு தான் விடிய விடிய ஆயிரும், அதனால் எடுத்து வைப்போம். சரி சொன்னேன் என்ன கேட்கல லைனிங் வாங்கிட்டாங்க அப்படிங்க. சரி லைனிங் நம்பர் பார்ப்போமா. இதுக்கு சட்டை இதுக்கு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். கலர் வச்சிருக்கேன், நீங்கள் எல்லாம் எடுத்து காட்டுங்க. இதுக்கு நம்ம எந்த சட்டை போட்டோம்? அது கிழிஞ்சு போச்சு, வேலைக்கு போட்டு போயிருக்கேன். அந்த சோப்பு கலரா? இப்போ நீங்க நான் மக்களே நான் ஒரு ட்ரெஸ் எடுங்க, இந்த மெரூன் கலர்ல இந்த சேலைக்கு மேட்சா எடுங்க அப்படின்றதுக்கு. ஓகே இதுக்கு எது? இதுக்கு அதுதான் அதுக்கு என்ன 2 கொண்டு போட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ணட்டு மெரூன் கலருக்கு இது செட் ஆகுமா? இது என்ன கலரு? பிங்க் கலரு. இது பிங்க் கலரு. இது என்ன கலரு? மெரூன் கலரு. மெரூன் கலருக்கு நான் மெரூன் இருக்குதுன்னு அடம் பிடிக்கிறாரு. நான் இல்லைங்க இந்த பாருங்க. ஓ சாமி. இது இந்த எல்லோ கொஞ்சம் மேட்சிங். ஜெட்டா வளரி கேஜினே காலர் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நான் எடுத்தாரேன். உட்காருங்க. சரி ஓகே எதையாட்டு போடுவோம், அவ்வளோதானே. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போடல ஒன்று ஆகட்டும். சரி சலோ நீ எடுத்துற மாட்டா இப்போதைக்கு. இப்போ வேற சேலையை கூட அதை கூட இதுக்கு என்ன இருக்கு எடுத்தா கரெக்டாக இருக்கும் சட்டை? கரெக்டாக இருக்கலாம். வேற இன்னொரு சட்டையே இருக்குமா? அந்த இதான் அதான் அது சைஸ் வேற இருக்கு. சின்னதாக இருக்கும். இது இருக்குமா? இது வைக்குமா? என்னாலும் வைங்க, இது இருக்குமா? உங்க சாய்ஸ். உண்டாங்க சாய்ஸ். இது கொண்டுட்டு வரலையே, அதான் கொண்டுட்டு வரலையேன்னு சொல்லக்கூடாது. சரி சரி அடுத்து ஒண்ணுக்கு 2 நாள் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்கு இதுக்கு தானே அந்த சொல்ல. நான் அங்க அந்த சைடு கிடக்கு உங்களுக்கு சட்டை நல்லா தச்சிருந்துருக்கான். நல்லா தைச்சதுன்னா காலம் நல்லா இல்லை. தலைவருக்கு நான் குளிப்பனா துணியை வேற நிறைய இடக்கு. என்ன செய்யணும்? துணி தைக்கணும். நான் தச்சிருக்கேன். அலசிட சர்க்கிள் வச்சு அலசிடும். ஆமாம் என்ன தைக்க சொல்லி வேறு வேறு நீங்களும் துவைங்களா அப்படி அவங்களும் ஒன்றும் சொல்லலப்பா. நான் நேற்று நீங்களா தான் இருந்தீங்க, நானா சரி சரி அடுத்து நெக்ஸ்ட் ஓகே முடிஞ்சு. இந்த பிங்க் கலருக்கு என்ன எடுப்பீங்க? எது? இது பிங்க் கலர் இதான் கட்டி போகணும். அவங்க பிங்க் கலர் சட்டை இருக்கு. பிங்க் கலரு இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. பூ சட்டை தானே? அப்படியேதான். இது பிங்கா இது பிங்கா? பார்த்துக்கங்க அந்த பிங்கை காட்டு. இது அது இது இது சட்டை கரெக்டாக இருக்குங்களா? இது கரெக்டாக இருக்குங்களா? வேலைக்கு போட்டோம் இல்லைல்ல ஏதோ வச்சு இந்த கரை விட்டு எல்லாத்தையும் உங்களை போட்டு திருவிடுவான். அடுத்து இது பவுடராக கொடுத்துருக்கீங்க. இங்கே வருங்க. அது வேலை ஏதோ வச்சுட்டே இருக்கும். இதே அடுத்து இதே வைக்கணுமா? இல்லை சரியில்லை அது போட்டோம். அடுத்து கொண்டா
எல்லாம் கிலோ வந்து கிடைக்கியா இது அயன் பாக்ஸ் உள்ள வைக்கணும். இதே பொறுத்தவரை ஒரு வேலை பார்த்தா அடுத்து இதுக்கு 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 இது சரி கரெக்டாக இருக்கலாம் தெரிஞ்சிட்டலாம் அப்படின்ட்டா அடுத்து எது வேற இருக்கு. அதுக்கு என்னது என்ன இது இது என்ன வேற இருக்கிற 10 நாளைக்கு 30 தடவை வாங்கணும் இதுக்கு நான் எத்தனை ஜெல் வச்சிருக்கேன் கவுண்ட் பண்ணுங்க. ஜிம்ஜா இதுக்குதா இது தைச்சிட்டால பிரித்து ரொம்ப டைட்டா தைச்சிட்டேன்னு தைச்சிட்டேன் அப்போ மாதிரி இருந்துட்டேன் அதெல்லாம் அப்பவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஏய் ஊர்ல இருந்து ஒவ்வொரு நாள் ஒரு ஜலக் இருக்கு இதுக்கு எடுத்தா நம்ம ஜலக் 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 2000 ரூபாய் சட்டை மக்களே 2000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களே இந்த சட்டை 2000 ரூபாய் இது இப்படியே வைக்கணும். இது எங்கேயாட்டு கல்யாண வீட்டுக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த ஜலைக்கும் போடலாம் அந்த ஜலைக்கும் போடலாம் இந்த இருக்கு. அந்த ஜலைக்கும் போடலாம். அது பிங்க் மாதிரி இருக்கு. 2000 ரூபா கொண்டா இது ஓகே வேற இதுக்கு 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 சட்டை இருக்காதோ இதுக்கு ஒரு புள்ளி புள்ளி வச்ச சட்டை எடுக்கணும் அங்கே பாரு அதான் இருக்கு இல்லை வைக்கி உங்க ஊர்ல எடுத்தா சின்னதாயிட்டோம் ஊர்ல எடுத்த சேலை தானே இது பிரதிஷ்டை எடுத்தது போன வருஷம் எடுத்தது அடுத்து இந்த வருஷம் வந்தது போன வருஷம் எந்த சட்டை போட்டீங்க பார்த்தா பாரு அங்கே இருக்கணும் இல்லைம்மா இதுக்கு எந்த சட்டை எடுத்தோம் இதுக்கு தான் எந்த சட்டையோ இந்த சட்டை இல்லையா இதுக்கு எந்த சட்டை எடுத்தோம் திருவள்ளி இருக்கா உள்ள இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு அயன் பண்ணிட்டேன் முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தானே இந்த துணி கிடைக்கும். அது எங்கேயும் நடக்க சரி இந்த சட்டை எடுத்துங்க இந்த சைடு போன வருஷம் போட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு தலைவலி விட்டு உண்டடிக்குங்க இதுக்குதான் 2 சட்டை வச்சிட்டீங்கல்ல இதுக்கு 2 சட்டை வச்சிங்கன்னா இல்லை இல்லை இதுக்கு என்ன சட்டை பிங்க் பிங்க் தானே இருக்கு இதுக்கு தான் இந்த சின்ன சட்டை போட்டோம். அதே ஆமா அப்போ அதுக்கு இது என்ன பண்ணோம் போன வருஷம் என்ன போட்டீங்க இதெல்லாம் போட்டோம் சரி இது பார்த்தோம் வேற அவ்வளோதான் இதாகிட்டுல சட்டம் வந்து கலர்ஃபுல்லாக அயன் பண்ணி ரொம்ப அதெல்லாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். ஒரு இந்த 2 சட்டைக்கு இது ஓகே வேற இல்லை இதுக்கு ரெட் கலருக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுவாரு பாருங்க இந்த ஜன கேட்டும் போது இது டைட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால அது எல் சைஸ் இப்போ எக்ஸல் அவங்களுக்கு வேற வேற சொல்லுங்க இந்த சட்டை அப்புறமா லாஸ்ட் வைக்கணும். வேற இது கீழே ஒன்று வச்சிருக்கீங்க பச்சை இந்த வச்சேன் இந்த பச்சையா கொடுமா வேற வச்ச வேற வச்ச இது ஒரு வச்ச அப்புறம் புது பச்சை ஒன்று இருக்கு. இதான் பண்ணுவாங்க சரி வீட்டிலலாம் சட்டம் சும்மா உடம்பு சும்மா இருக்கணும் உள்ள பண்ணிடலாம் மணியன்குலாம் போதுமா சைடில் வச்சுக்கணும் அப்படிதான்
துவச்சி காய போடணும். இன்னும் இந்த கேப் இருக்கலாம். வேற அவ்வளோதான். இந்த ஜலை எல்லாத்தையும் போய் இது கூட பண்ணணுமா? உள்ள வை வந்து ஜலையெல்லாம் தான் எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கீங்க? இப்படி வை, இல்லைன்னா ஜல் அப்படி மடித்த ஜலையில் அப்படியே இந்த ஜெல்லாம் நடுவு இப்படி குழு இதெல்லாம் நடுச்சுருக்கா? இது சட்டெல்லாம் வச்சுட்டாலும் இல்லை சட்டை எல்லாம் பண்ணுறது ஒரு ஜலை இந்த ரெண்டுக்கு தான் சட்டை இல்லை. இது லாஸ்டா வைப்போமா அந்த சட்டைய? இந்த சிலைய கொண்டுட்டு போனா பார்க்கணும் சட்டை. கல்யாணம் ஜலை தானே சட்டை லாஸ்டா மேல இப்படி வச்சுருவோமே, கொண்டு போற மாதிரி தெரியல. கல்யாண வீடு இருக்குல்ல, ரெண்டு கல்யாண வீடு வருது. இது ஊற்றலாம், இது ஊற்றலாம், இது ஊற்றலாம். அதுல இருக்கிறது ஏதோ சட்டை இருக்கு வேற ஒன்றை இல்லை இல்லையா? அந்த இடத்துல சின்னதா இருக்கும். ஆமா அது லாஸ்ட் பார்ப்போம். என்ன மக்களை இப்படி பண்ற பாருங்க மக்களே. இது இந்த ரெண்டு ஜெல தான் எனக்கு பிடிக்காதது. பிடிக்காது ஜெல ஏன்? நல்லா இருக்கும் ஜெல. யாரோட மகளோட அதெல்லாம் எல்லாம் கெட்டவே மாட்டான். கொண்டு போயிட்டு அப்படியே பேக்கோட திரும்ப கொண்டு வருவாங்க. கண்டிப்பா கட்டுறோம். வேற என்ன? இது இந்த ஜெல காலையில தூங்க காலையில அப்போ வந்துச்சு. நல்லா இருக்கும். அப்போ அதில் வந்து எடுக்கணும் இல்லை இல்லை இதில் இருந்தால் ரெட்டு எடுக்கும். வேற சட்டை எடுக்கணும் எதுவும் சேலெல்லாம் ஒன்று வச்சா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு பேக்கெல்லாம். எங்க இந்த சட்டை எடுக்கீங்களா? இதுக்கா? இதுக்கு எப்போ வச்சோம்லான்னு அதுக்கு அந்த சேலை அது பார்த்துக்கலாம். அது எப்போ வைப்போம் நாங்கள் இதில் வைங்க. இது சரியா? ஓகே அங்கே ரெண்டு சடை தான் வச்சுருக்கோண்ணா. இருக்கட்டுமா? பேக் பண்ணிட்டா? ம் பேக் பண்ணுங்க. இதையும் பேக் பண்ணுங்க. வச்சாச்சு. வேற சேலை வைக்கணுமா? அது நாம போடுவோம். எனக்கு வேற ஒன்று வைக்கணும். மாதிரி சட்டை அவ்வளோதான். 1 2 3 10 சட்டை இருக்கு. 10 11 சட்டை இதெல்லாம் போறோம். 4 5 6 7 8 9 10 11 12 சிலை இருக்கு. என்ன 12 சேலை? 12 சிலை. ஓகே நாளைக்கு பார்ப்போம். சரிங்க மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். இப்போ முடிஞ்சுட்டு வாங்க. இந்த சட்டையெல்லாம் கொண்டு போண்டாமா? வேஸ்டி சட்டை அந்த வேஸ்டிங்கு நீ தைக்க போறியோ? அது தைக்கணும். ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். என்ன ஆல்ட்ரேஷன் அது ரொம்ப பாடையில் கொண்ட போட்டா சட்டை அப்படி சுருட்டி தந்தால் தான் வைக்க முடியும். என்ன சைடில் கீழே பாருங்க. டாப்லாம் போட்டீங்கன்னா அந்த இதுக்கு மேட்சான எனக்கு சட்டை வேண்டாம். அதை நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வைக்கேன் கன்ஃபார்மாக. எந்த டாப்பு? பச்சை கலர் டாப்பு பச்சை கலர் அதை எடுத்தீங்கன்னா இப்போ வச்சிடலாம். முடிஞ்சிடும் என் வேலை. பிறகு நீ டெய்லி அதை எடுக்கணும் வைக்கணும். உனக்கு நீ 3 டாப் தானே கொண்டு வரேன். அது ஜீன்ஸுக்கு டாப் எதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சோம். ரொம்ப உருட்டாடி ஊட்டி 4 தான் எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி போட்டா
டாப்பு பாரு. அந்த பிங்க் கலர் டாப்புக்கு இந்த சட்டை வச்சிருப்போமா நல்லா இருக்கும். டாப் டக்கரா இருக்கும். இந்த பிங்க் இந்த 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 மேல்டால இதுக்கு இது கரெக்டா இருக்கும்ல. கொஞ்சம் கரெக்ட். ஓகே டன். அடுத்து ட்ரெயின்ல என்ன போடுவீங்க? ட்ரெயின்ல பாப்போம். அதுக்கு முதல்ல எடுத்து வைங்களேன். ட்ரெயின்ல நீ எது போட போற? அந்த புது டாப்பா? இது நாளைக்கு தான் வைக்கலை. இரு இதா போட போற. இதுக்கு மேட்சி இதா. வேற என்ன என் புருஷனுக்கு தலைவலி. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒரு டாப்பு. இது போடுவோமா? இது பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனால் ட்ரெயின்ல நல்லா தான் இருக்கும்ண்ணே. நல்லா இருக்கும். போட்டுட்டா புதுசுல நம்ம இது போட்டுருவோம். இது நல்லா இருக்கும். போட்டு முடியா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஓகே ஓகே. கீழே பேண்ட் சாண்டல். நான் வந்து ஆஃப் டவுசர். கரெக்ட். இது கரெக்டாக தான். இதுக்கு இது நல்லா இருக்கும்னா இந்த சட்டை வாங்கி ஃபுல் கை நினைக்கணும். இல்லை ஃபுல் கை கட் பண்ணோம். நல்லா இருக்கு. ஃபுல் கையே வச்சுக்கிட்டோம். இருக்கட்டுமா? போட்டா அதை வெளியே போடு. இதை வச்சுருந்தேன். வேறு இதுக்கு வச்சாச்சுல. இதுக்கு வச்சாச்சு. இதுக்கு இது வச்சாச்சுன்னா அதுக்கு அது வச்சாச்சு. வேற இன்னும் ஒரு டாப் உண்டுல. பச்சை கலர் இன்னும் ஒரு டாப். 1000 ரூபாய் டாப். இதுக்கு அதுக்கு அந்த அந்த இன்னொரு சட்டை அந்த புதுசு இருக்குல்ல. ஆமாம் அது எங்கே? இந்த வந்துதா அயன் பண்ணணும்ல. பண்ணிடு. பயமா இருக்கு. அயன் பாக்ஸ் கரையா இருக்கு. புது ட்ரெஸ் இல்லையா? கத்தி கிட்டி கேளு. என் புருஷன் இருக்கும்போது எப்போதுமே காமிச்சிடணும் வேஸ்டியை. உழைச்ச அப்புறம் தான் தெரியும். இப்போ கீழே தெரியாது, நட்டுக்கு தான் தெரியும். மாறே மக்களே, இந்த வேஷ்டி எடுத்ததை உடுத்தவே இல்லை. ஏன்னா லென்த்து வந்து இங்கே பாருங்க எவ்வளோ லென்த்து. இங்கே பாருங்க லென்த்து தெரியுதான்னு தெரியலையே. கீழே இருந்து நான் வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ இருக்கு. எங்க 1 செகண்ட் இங்கே வந்து பார்த்துட்டு போகணும். நான் தைக்கும் போது சொன்னேன் அந்த பார்டரை கட் பண்ணிடுவோம் மேலே, உங்களுக்கு அப்புறமா அந்த லைட் வச்சு தைச்சு தரேன். ஒட்டிக்க தான் என்ன உங்களுக்கு ஒட்டு தெரியும், அது வச்சு தரேன். என்ன இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் இது நார்மல் வேஷ்டி. இப்போ இது இவ்வளோ கீழே இருந்து வச்சு பார்த்தா இவ்வளோ கிலோ உயரமாக இருக்கு. இவ்வளோ கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இதுக்கு தான் ஏதாச்சும் பண்ணணும். இவ்வளோ கிலோ கட் பண்ணிட்டு அந்த அவங்களுக்கு இந்த ஒட்டிக்கு இந்த இதை வச்சு கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். நாளைக்கு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டோம் இதில் வைக்கணும். வெயிட் அவங்க வரட்டும். பட்டியா சொல்லுங்க. என்ன மக்களே, இன்னைக்கு ஏன் துணி எடுத்துருக்கேன் மக்களே? ஏன் துணி எடுத்துருக்கேன்? எனக்கு ஏன் பேக் கரெக்டாக இருக்காங்க.
வணக்கம் மக்களே, அடுத்து என்ன ரெடி பண்ணுறோன்னா சூட் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து ஊருக்கு போகிறதுக்கு சூட் கேஸில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் வைக்க போகிறோன்னு. சூட் கேஸ் எங்கே சுட்கேஸ்ல வைக்கணுமா இல்லைன்னா அந்த பேக்ல வச்சு விட்டுறலாமான்னு பாருங்க. வர சூட் கேஸு சுட்கேஸை போட்டு போயிடலாம். வராது வருமா நம்ம துணியை வைக்கணும்ல. போவோம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவாங்களா ஒன்றே வந்துடும். அந்த பேக்கில் வராது, சூட் கேஸில் வரும், அந்த பேக்கில் வராது. நம்ம துணி எதுவும் பேக்ல வந்து இதுல சுட்கேஸ்ல வந்துருமா? வந்துடும் வந்துருமா? தெரியல, அதான் நினைக்கும். அல்லது பேக்கில் சரி சூட் கேஸில் வச்சுருவோமா. அந்த பைக்கு பதில் வேணால் பேக்கை வச்சுருவோம். அங்கே ஒரு பிளாஸ்டிக் பை வச்சுருக்கோங்களா, அந்த பதில் பேக்கை வச்சு. சரியா? ஓகே டன். கமா என்ன பண்ண போறீங்க? எது என்னது அதுதான் அவன்கிட்ட கொடுத்தோம். ஒரு ட்ரெஸ்ஸில் எங்கள் அம்மா பண்ண சந்த ட்ரெஸ் சந்தமாயிடும். சரிட்டா, இதெல்லாம் வைக்கணும். இதை வச்சுட்டா முதல்ல இதெல்லாம் டிஷர்ட் பார்க்கணும். இதில் எத்தனை இருக்குது இது யாருக்கும் தெரியுமா, அவங்களே பார்த்துக்கிடுவாங்களா. இது டிஷர்ட் எத்தனை மொத்தம்? இது என்னைக்கும் இதை எடுத்துட்டு வைங்க. அது பிறகு வச்சுக்கலாம். சரி இது ஏன் அவன் சட்டை பத்தனை வச்சேன் சைஸ் பாருங்க. ஏன் சட்டை உங்களதான் வெட்டி தைச்சாச்சு. இது கீழே சேலை வைக்கணும். இது இந்த சைடு வச்சிடலாம். சேலை எல்லாம் சேலை எல்லாம் இதே இருக்கு. அது எனக்கு சேர மாட்டேங்குது. ரிட்டர்ன் கொடுக்கணும். வாங்கிடுவாங்களா? வாங்கிடுவேன். ஆனால் ஒன்று லேபிள் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் வேணும்ல சீனா வாங்கிக்கிறதே இருக்கா. இது என்ன பண்ண அட்டைப்பட்டியோடய இருக்கு. எங்க அட்டைப்பட்டியோட வச்சா வெயிட் நமக்கு தான் யாரும் சட்டை டைமண்ட். சரி சேலை தான், சேலை வச்சுட்டு நீ மேலே போட்டுடலாம். சேலை இது இதானே இப்படி ஏன் அடிக்க ஒரே 10 கிலோ அடிச்சேன்னு. சரி போ சரி சட்டை இதுக்கா சட்டை எப்படி இல்லை சுருவி எங்கீங்க. சரி 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 அது பண்ணா இதையும் அப்படி சொல். இது சட்டை சின்ன கவர் வேண்டாமா? இதுக்கு ஒரு சின்ன கவர். இந்த கவர் தான் என்ன அது என்ன கவர்? இது கவர் தான், நல்ல கவர் தானே. நல்ல கவர் தான். இப்படி கவர்னா நல்லா இருக்கும். சாரனே சும்மா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் இப்போ அதெல்லாம் வச்சாச்சு. இப்போ டிஸ்டர்ப் பண்ண பத்தில அது கவர்ல என்னங்க வந்திருக்கு மக்களுக்கு. கவர் இந்த கவர் அந்த கவர் வேற எடு இவ்வளோதா வேற இவ்வளோதானே. எப்போ நான் உட்காந்துருவேன் கார் வெளியே நாளைக்கு வேலை நேரம் தான் தைச்சு அவ்வளோதானே. வேற ஒன்றும் இல்லையா? இதா இருக்குல்ல இது ஆமாம் இந்த கவர் அவ்வளோதான் வைக்கணுமா. இது என்னன்னா பாவாடை. வேற இன்னும் வைக்கலாம். அதாவது அடுத்து நம்ம துணியா தான் வைக்கணும். போட்டா இதெல்லாம் வச்சிருமா? வைக்கலாம். இது சேலை நம்ம எனக்கு ஃபேன் ஷர்ட்டு. ஆமாம் அப்புறம் உனக்குல காலியாக கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம்ல. அல்லது அதில் பிடிக்காது. உனக்குள்ள என்னெல்லாம் வைக்கணுங்க? நம்ம பாதுகாப்புக்குள்ள துணி நேற்று போட்ட ஃபேண்ட் அதை எடுத்தா அல்லது வேற ஆற்றுக்கு போனீங்கன்னா அந்த கருப்பு கலர் ஃபேண்ட் போடுவீங்க. இது போடுவேன் கருப்பு கலர் தான் போடுவாங்க. என்னடா பீரோல அது எடுத்து நம்ம பாதுகாப்புக்குள்ள துணியை மட்டும் கொடுத்து விட்டுருவோம். அதையுமே கொடுத்து விட்டு அதான் வைக்கிற வைப்போம். வைக்கிற வைப்போம். அதான் கொண்டு போவோம். பாதுகாப்பு கொண்டா பழைய சேலை அது இல்லை இல்லையா? ஆமாண்ணே சேலை வரல இல்லை. அது வேணா பிறகு வச்சுக்கலாம். இப்போ வேற எனக்கு இல்லை சட்டை. என் சட்டைலாம் தைச்சிட்டியா? இதுல எது இருக்கு சேலை? உங்க ஊர்ல போய் கட்ட வேண்டிய சேலை இது. பாதுகாப்புக்கு நானும் உழைச்சிருவேன். ஏன்னா எங்க வச்சிருக்கேன்னு தெரியும். அந்த சேலை எடுத்தா அதுக்குள்ள வச்சு அப்படி வைக்கும். எனக்கு சட்டை மாதிரி புது சட்டை கருப்பு கலர். இது எதுக்கு பாதுகாப்பு? இதுதான் புது சட்டை. இது எதுக்கு? இது எந்த சேலைக்கு? சட்டை எடுத்து எடுத்து வச்சு நம்ம போடவே முடியும்.
போட மாட்டேன்னு சொல்லாதீங்க, போட்டுட்டு தானே இருக்கு. என்ன ஒரு சேலை எடுக்கிறதுக்குள்ள நேரமா சட்டை இருக்கா? ஐயோ, முந்தி அடிக்கல. உள்ள வெட்டியா? இந்த இது எடுக்கணும்ல, முந்தி எடுக்கலையா? நான் சொல்லிட்டே இருந்தேன், மறந்துச்சு. சரி, இந்த சட்டையை வைக்கிறேன். அடுத்து வேற சேலை தான். வேற சேலை அது நேரம் கல்யாண சேலை வச்சிருமா? இது கல்யாண கல்யாண நாளுக்கு. ஓகே, இது உங்களுக்கு எனக்கு சட்டை இருக்கு கல்யாண நாளுக்கு. அதுக்கு சட்டை உங்களுக்கு ஒயிட் கலர் அயன் பண்ணணும். ஒரு வேலையும் பிடிக்காம துணி எடுத்து வைக்க, துணி எடுக்கணும் மேட்ச். இந்த அயன் பண்ணி தந்தது அவ்வளவுதானே. அது அயன் பண்றதுல நேரம் ஆகுது. இனிமே அந்த இதுல இருக்கு சுவிட்ச் போர்டு. முதல்ல தொடச்சிக்க அதில் போட்டு அயன் பண்ணிடாத. ஏமா ரசத்தி எங்க பேரு உடனே அப்படி எப்படிங்க அயன் பண்ணுவேன்? இந்த இருக்கு அங்கே தொடச்சிக்க. அந்த துணி இரு துணி கிடைச்சில்ல, ஏற்றுவாங்க. இப்போ பாவாடை இதெல்லாம் விற்கணும். அந்த பொருளெல்லாம் இது எவ்வளோ குப்பையாக இருக்குங்க. அது ஒயிட் சைடு போட்டால் தான் உடனே குப்பையாயிரும். பட்டுச்சுன்னா உடனே இருக்கும். இல்லை மக்கள் ஒரு வேளை வாங்காம துணி எடுத்து வைக்கணும், துணி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. வேற எந்த சேலை வைக்கணும் உங்களுக்கு? வேற என்ன சேலை? உங்க ஒரு இதுக்கு பிரதிஷ்டைக்கு அது பிரதிஷ்டைக்கு. இது கல்யாண நாளுக்கா? இதுக்கு சட்டை வெள்ளை கலரோ? வெள்ளை கலர். அதுதான் இந்த அயன் பண்றேன். இதெல்லாம் அடிக்க போறேன். இந்த சேலைக்கு பெரிய வேலை இருக்கா, ரொம்ப வேலை இருக்கு. அது ஏதோ என்னெல்லாமோ போடணுமா. ஐயோ ஐயோ, அது உருவும் போது வீடியோ எடுத்து போட்டேன். எடுப்பா, ஆனால் போடுறது இன்னைக்கு போடல தெரியாது. வச்சுக்கோங்க, வீடியோலாம் எடுப்பா. எங்க இந்த சட்டை எங்க இருந்துச்சு? இந்த சட்டை இருக்கு. ஐயோ சாமி, ஐயோ. வேற வேற என்ன நீ எடுத்தா வைப்பேன். வேற என்ன சேலை வைக்கணும்? 3 சேலையும் 3 சேலையும் வெளியே தான் கிடக்குது. இது வந்து அண்ணா வெள்ளை சேலை. கிரீன் கலரு நம்ம 2 சேலை எடுத்தோம்ல காலையில ஒண்ணு பால் வைக்கும் போது, அடுத்து ஒண்ணு காலையில எது சொல்லு. நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்? இது போடுமா காலையில? இதுக்கு என்ன கலர் சட்டை? முந்தி அடிக்கல. கிடையாதா? இங்க எங்க சட்டை எடுத்தோம்னா மக்களே, என்ன மக்களே இப்படிலாம் போய் சொல்லாதீங்க மக்களே. எடுத்தோம். இது எதுக்கு எடுத்தோம்? இது அந்த அங்க வர சேலைக்கு. ஆனா இதுதான் அதுவும் போடணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு வந்து இந்த கலர் சட்டை போட்டீங்க. இப்போ வந்து அந்த சட்டை சின்னதா இருக்குனால புது சட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? சரி, என்ன வைக்கணும்? வை பட்டு. இது முந்தி அடிக்கணுமா? முந்தி எப்படி அடிக்க போற? ஆடிக்கலாம் ஆசை. இந்த சேலை கொண்டு போயிட்டு விட்டாம கொண்டு வரும். இந்த வந்து அப்படியே கொடுத்துரும். இதுக்கு சேலை மேட்ச் சேலை வேற இல்ல, இது இருக்குல்ல, இது எடுத்த சேலையை கொண்டு போய் இப்போ எது எடுத்தோம்? இந்த இருக்கலாம். ஆமா, அதையும் மட்டும் வர இதுக்கு இதையும் கொண்டு போகிறோம். சரி சரி, நீ இப்போ என்ன பண்ண முடியும் அதை பண்ண உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு எனக்கு வேலை இல்லை. நான் எல்லா வேலையும் எடுத்தது இப்போ பார்த்தா ஒரு வேலை மாற்றல இருக்கு. எல்லா சட்டையும் ஹேண்ட் பண்ணணும். அழுக்காயிட்டு இது அதான் முதல்ல அதை வச்சுட்டு பண்ணணும். கீழே தேய்ச்சிருக்கணும். தேய்ச்சல பிடிக்கல. எங்க பாருங்க, இல்ல ஒரு அழுக்குமே இல்லை. நீங்கள் அதை போட முடியுமா? அதே துவைச்சு கொடுத்துருவாங்க. துவைச்சு கொடுத்து இருக்கு அழுக்கா.
அதான் அயன் பாக்ஸ் இதான் இருக்கு. அதான் அது அந்த அழுக்கணி ஏதாட்டு வச்சு தேய்ச்சி எடுக்கும். இதையா எடுக்க வராதோ எப்படி வரும்? அதில் வச்சு தான் பண்ணியதில்ல. இதை நல்லா அப்படி தேய்ச்சிட்டு தான் பண்ணேன். இங்கே எதுவும் ஒன்றுமே பிடிக்கல. இல்லை அப்படி நினச்சி வச்சுருந்தேன். இங்கெல்லாம் வச்சுன்னா ஒரு அசிங்கமெல்லாம் இருக்கும். இங்கே வாருங்களேன், இதில் பிடிக்கவே இல்லை. ம் ஆமலை தோச்சு போட்டு சரி வைங்க. தோச்சு போட்டு சரி பரவாயில்லைக்கும். நான் பண்ண தேவையில்லை. இதுதான் அயன் பண்ணணும்னு நான் சொன்னேன். வேலை பிடிக்கிறேன். நீ எடுத்தீங்க இதில் எடுத்துக்குமா அந்த ஜல்லி எல்லாத்தையும். இதில் வைக்க வேண்டிய ஜாலிக்கெல்லாம் உனக்கு வேலை இருக்கு. முந்தி அடிக்கணும் அதை சரி இவ்வளோ எடுத்து வச்சாச்சுல. இப்போ இது இருக்கட்டும். இது முந்தி அடிக்கலாம். அது கிடக்கட்டும், பாதில் கிடக்கட்டும். அதான் முந்தி அடிக்கணும்னா அங்கே தூக்கி நீ அப்போ தான் நினைப்பேன் என்னைக்கு அடிப்பேன். வேற தாயிருக்கு வைப்போம். ஏன் சட்டையாட்டு தான் வைப்போங்களா? இதில் அவ்வளோதான் வைக்கணும். வேற எதுவும் வைக்கட்டோம்ல. அந்த சேலை வந்தோடனே வைக்கணும். சேலை வந்ததும் இதுல இருந்து எல்லாத்தையும் வைக்கணும். சட்டையை தந்துட்டு வச்சுதான் இந்த சட்டை சேலைக்கு தானே. வேற இந்த சேலைக்கு சேட்டை வச்சுட்டீங்களா? அதுக்கு சட்டையை வச்சாச்சு. கருப்பு இது வெள்ளை கலர் வெள்ளைக்கு இது இதாயிட்டு வேற அவ்வளோதானே. இந்த சட்டெல்லாம் இங்கே தானே. வேற உங்களுக்கு எத்தனை சேலை கொண்டு போகிறேன் அவ்வளோதான். வேற சேலையை கிட்ட முடியா? வேற ட்ரெஸ் எதுவும் போடுவாங்க உங்களுக்கு? ட்ரெஸ் புதுசு. சரி இது இப்போதைக்கு முடியுங்க. இது கொஞ்சம் ஓகே ஆயிட்டல. சேலை வரணும், ஆர்டர் பண்ண சேலை வரட்டும். இதை நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த சேலையை இந்த வெட்டியை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகே முடிந்தது. அடுத்ததாக வருவது அதை நட்டு வச்சுக்கோங்க. இருக்குமா? ஏன் நீ கட்டி கூட்டிட்டீங்கல்ல? இதில் என்ன வைக்கணும்? இங்கே எனக்கு எழுது நான் வைக்கட்டா பேக்கில். எடுத்துட்டு வரீங்களா? இது என்ன குழம்பு விட்டு கிடக்குதுங்க. அதை எடுத்துக்கா. அதை எடுத்துக்கா. இதை கலக்கி அதை கலக்கி எனக்கு இந்த ஜீன்ஸ் ஒன்று கொண்டு போகணும். வெளியே கிடக்குது. இங்கே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணே ஒன்று.